மக்களே வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ அங்காளம்மன் எந்திரம். அங்காள ஈஸ்வரி பற்றின எந்திரம் ஒன்று நான் இந்த பதிவில் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். இந்த எந்திரத்தை கையிலேயே எழுதுறது இது. இந்த இயந்திரம் கையிலேயே எழுதுறது, செப்பு தகட்டில் வச்சு எழுதுறது. இதை முதல்ல இந்த எந்திரத்தை எந்திர சாப நிவர்த்தி கொடுத்துக்கணும். இந்த எந்திர சாப நிவர்த்தி கொடுத்துட்டு அது எப்படி கொடுக்கறதுனாக்கா, பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம். பால் அபிஷேகம்னாக்கா சுத்தமான பசும்பால் இருக்கணும். பால் அபிஷேகம், பன்னீர், சந்தன அபிஷேகம், இந்த 3 அபிஷேகம் பண்ணிக்கலாம். வேணும்னா 5 அபிஷேகம் கூட பண்ணலாம். 3 அபிஷேகம் பண்ணிக்கலாம். 3 அபிஷேகம் பண்ணின்னு இதை ஒரு பூஜை பண்ணிட்டு வச்சோம்னாக்கா சாப விமோசனமாக கிடச்சிடும் இந்த எந்திரத்துக்கு. அப்புறம் அந்த தகுடை நம்ம அங்காள ஈஸ்வரி எந்திரத்தை எழுத ஆரம்பிக்கணும். இதுக்கு எழுதும் போது நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமானாக்கா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா எந்திரிச்சு நடந்துன்னு வெளியே போயின்னு வந்துக்கின்னு இருக்கக்கூடாது. நம்ம சிறுநீர் கழிக்க கூட வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும். அதை எழுதி முடிச்சுட்டு தான் நம்ம வெளியே ஏஞ்சிக்கணும். அது என்னாச்சா, இதை எழுதி முடிச்சுட்டு நம்ம ஒரு 3 நாளைக்கு அங்காள அம்மன் மந்திரம் சொல்லி இந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். அப்போ தான் இந்த எந்திரம் உயிரோட்டமாக இருக்கும். இதை மந்திரம் சொல்லி 3 நாள் பூஜையில் வைக்கணும். ராத்திரி 12 மணிக்கு தான் இந்த பூஜையில் நடக்கணும். அங்காளம்மனுக்கு அந்த நேரம் தான் உகந்த நேரம். பூஜையில் வச்சு இதுக்கு உயிர் கொடுத்து இதை நம்ம வீட்டில் வச்சு இந்த எந்திரத்தை வணங்கிட்டு வந்தோம்னாக்கா வீட்டில் உள்ள கெட்ட துஷ்ட தேவதையோட இதெல்லாம் நமக்கு விலகிடும். வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்தியெலாம் விலகிடும். நோய் நொடி தீரும். இதை வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தோம்னா காசு பணம் சேரும். அதாவது வராத காசெல்லாம் கூட வர வச்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வரவங்களோட எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். சில நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க நம்மளோட எண்ணங்களை சரி இருக்காது. அவங்களோட புத்தி எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி எண்ணங்களை விரட்டி அடிக்கும். கண் திருஷ்டி போக்கக்கூடியது. அந்த மாதிரியான சக்தி உள்ளது இந்த எந்திரம். இந்த எந்திரத்தை வேணுன்றவங்க இந்த எந்திரத்தை என் இடத்துல இதை கீழே கொடுக்குறதுருக்கேன். இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் வாட்ஸ்அப்பில் வாங்க இந்த நம்பருக்கு. புரியுதுங்களா? இது அகத்தியர் நாடி ஜோதிடத்தில் அகத்தியரால் அருளப்பட்டது இந்த சக்கரம். இந்த சக்கரம் எனக்கு கிடச்சிருக்கு. இதை மற்றவங்களுக்கும் நான் கொடுத்து மற்றவங்களும் பலன் பெறணுன்றதில் நான் நம்பிக்கையாக செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இதை கேட்டு வாங்கிக்கோங்க. நேரில் வர சென்னைக்குள்ளே இருக்கவங்க நேரில் வாங்கிக்கோங்க. தூரமாக இருக்கவங்க சொன்னீங்கன்னாக்கா நான் கொரியரில் அனுப்பிச்சி வச்சுடுவேன். கொரியரில் ஃப்ரேம் போட்டு அனுப்ப முடியாது. எந்திரம் ஒண்டி அனுப்புவேன். நீங்கள் ஃப்ரேம் போட்டுக்கணும். மற்றபடி இது நல்லா பவர்ஃபுல்லானது. நம்பி வாங்கலாம் இதை நீங்கள். அங்காளம்மன் வீட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு. அங்காளம்மன் குறி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு விசேஷமான இயந்திரம்.
அங்காளம்மன் குறி சொல்கிறவங்க, அங்காளம்மன் கோயில் நடத்துகிறவங்க, அங்காளம்மன் உடம்பில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப விசேஷமான ஒரு இயந்திரம். இதை வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி மக்களே, நன்றி.